மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்படியே போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 13/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்மளுடைய இன்றைக்கி பார்க்குறோம். ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமைக்கான வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு நம்ம எடுக்கலாம். ஓகேவா? நம்ம டெய்லி சார்ட் இருந்தால் ரிசல்ட் வரதுனால நம்ம வீக்லி சார்ட் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். கணிப்பில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்டிய நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 84 288 011 89 இந்த நம்பருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணால் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நம்மளே. ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 735 இந்த 735 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா? நம்ம 735 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இது ஒரே ஒரு ரூட் ஆப்ஷன் போட்டு தான் எடுத்துக்கிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 451 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் புது மெத்தடு, அதில் கொஞ்சம் அனுப்பில் வந்தால் அட்மிட்டாக பண்ணுவீங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 01 கிடச்சிருக்கு. 0 இப்படி 1 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 735 செடிகள் நமக்கு 0 அப்படி இல்லாட்டி 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 002 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த என்ன வருதுன்னு பார்த்துருவோம். நம்ம 002 ரூட் ஆப்ஷன் 451 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 4+7 கிடச்சிருக்கு. 4+7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 002 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4+7 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 044. இந்த 044 வச்சு நம்ம அடுத்த என்ன பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம 044 ரூட் ஆப்ஷன் 451 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 4+1 கிடச்சிருக்கு. 4+1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? ஏன்னா 044 வச்சுட்டு நமக்கு 41 கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 473. இந்த 473 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வரும்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 473 ரூட் ஆப்ஷன் 451 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 9 அப்படி 8 கிடச்சிருக்கு. 9 அப்படி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 473 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 அப்படி 8 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 873. இந்த 873 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 873 ரூட் ஆப்ஷன் 451 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6+9 கிடச்சிருக்கு. 6+9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 873 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6+9 நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் 6ஆம் நம்பர் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 days மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 002 இந்த 002 வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம 002 போட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம 363 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கணும். இதில் கிடைச்ச நம்பர் 10 கிடச்சிருக்கு. 10 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 002 வச்சு அடிக்கலாம். நமக்கு 10 கிடச்சிருக்கு. இதில் 0ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 044. இந்த 044 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தலாம். நம்ம 044 ரூட் ஆப்ஷன் 363 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 3+1 கிடச்சிருக்கு. 3 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 044 வச்சுட்டு நமக்கு 3 அப்படி இல்லாட்டி 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 473. இந்த 473 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வரும்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம
வந்து 473 ரூட் ஆப்ஷன் 363 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 8 அப்படி இல்லாட்டி 6 கிடச்சிருக்கு. 8 அப்படி இல்லாட்டி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 473 வச்சடியில் நமக்கு வந்து 8 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 873. இந்த 873 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து 873 ரூட் ஆப்ஷன் 363 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 8 அப்படி இல்லாட்டி 3 கிடச்சிருக்கு. 8 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம வந்து 873 வச்சடியில் நமக்கு வந்து 8 3 கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 டேஸில் எடுத்துருந்தோம். இதில் வந்து 002 வச்சடிகள் நமக்கு வந்து ஒரு 0 நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நம்ம 0044 வச்சடிகள் நமக்கு வந்து ஒரு 3ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நம்ம 473 வச்சடிகள் நமக்கு வந்து ஒரு 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நம்மள மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 3 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் டைப் பண்ணி பாருங்க நம்பளே. அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகே, இது வந்து கன்ஃபார்ம் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது நம்பளே. இது ஒரு தனிப்பட்ட ஒரு கசிங் மட்டும் தான். ஏன்னா டெய்லி சார்ட்னா கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். வீக்லி சார்ட் நம்ம வந்து புது மெத்தடு. அதனால் உங்கள் கணிப்பில் வந்து அளவோட பயன்படுத்திங்க ஓகேவா. இங்கே நான் ஆல்போர்டில் நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லாட்டி 9லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் 8 3லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 6ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மள 6ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தபடி எனக்கு கொஞ்சம் 8ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாங்க மாதிரி இருக்குது. உங்கள் கண்டிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கசியை மட்டும் பார்த்துங்க. 15 ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 68 86 63 36 98 89 93 39 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளே கண்டிப்பாக வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கசிங்க மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்க. புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளே மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மறக்காம ஒரு கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம்.